இதை சொல்ல சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம திருப்பதி கோயிலில் கொடுக்கக்கூடிய அதே சேம் லட்டு வந்து நம்ம சென்னையிலே வந்து கிடைக்குது. இது என்ன கிழமையில போனால் நம்ம போய் வாங்கிக்க முடியும், இந்த கோயில் எங்கே இருக்குது, இதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரே கோயில் எதுனா நம்ம திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி தான். பொதுவாக இந்துவா பிறந்த எல்லாருக்கும் கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் மலை சார்ந்த கோயிலுக்கு போகிறது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் நம்ம சாமியை அவ்வளோ சீக்கிரம் கும்பிட்டுட்டு வர முடியாது. என்ன ரீசன்னா அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் வந்து அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி திருமலையில் எக்கச்சக்கமான மர்மமான விஷயங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இந்த திருப்பதி லட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். லட்டே பிடிக்காதவங்க கூட இந்த திருப்பதி லட்டை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த திருப்பதி லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த லட்டு மினிமம் 50 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த லட்டு வந்து வழங்கப்பட்டு வந்துச்சு. ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த திருப்பதி லட்டு அதிக அளவுல பிளாக்ல செல் ஆகுது அப்படின்ற விஷயம் வந்து தேவஸ்தானத்துக்கு தெரிய வந்திருக்கு. சோ அதனால மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற விதமா திருப்பதி தேவஸ்தானம் ஒரு ஆதார் கார்டு வச்சிருந்தாலே போதும், நீங்க போயிட்டு சாமியை வழிபடணும்னு இல்ல. ஒரு ஆதார் கார்டு ஒரு தலைக்கு வந்து 2 லட்டு கொடுக்குறாங்க. ஒரு லட்டோட ரேட் பாத்தீங்கன்னா 50 ரூபாய். சோ இதனால மித்த கம்யூனிட்டியில இருக்கிற மக்களும் இந்த லட்டை வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா திருப்பதி கோயில்ல போய் பெருமாளை தரிசிக்க முடியாதவர்கள் கோயிலுக்கு போறவங்க கிட்ட அமௌண்ட்டை கொடுத்து எனக்கு ஒரு 2 லட்டு வாங்கிட்டு வா, எனக்கு ஒரு 4 லட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றத வழக்கமா வச்சிருப்போம். ஸோ இனிமே நமக்கு அந்த கவலை தேவையில்லை. நம்மளோட சென்னையிலேயே நமக்கு திருப்பதி லட்டு வந்து ஈஸியா கிடைக்குது. அது எங்க கிடைக்குதுன்னா தியாகராய நகர் பேருந்து நிலையத்திலிருந்து சரியா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல திருப்பதியின் கிளை கோயிலான திருமலை திருப்பதி தேவஸ்தான பெருமாள் கோயில் இருக்கு. திருப்பதிக்கு போக முடியாதவங்க நம்ம சென்னையில இருக்கிற இந்த கோயில்ல இருக்கிற பெருமாளை வழிபடலாம். மெயினா வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல இந்த கோயில்ல அதிக அளவுல கூட்டம் இருக்குமாம். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோயில்ல எல்லா நாட்களிலும் நமக்கு வந்து திருப்பதி லட்டு கிடைக்காது. சனிக்கிழமைகள்ல மட்டும்தான் வந்து கிடைக்கும். அதுவும் சனிக்கிழமைகளில் காலை நேரங்களில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி லட்டு கிடைக்காது. ஸோ அதனால் காலை நேரங்களில் வந்தீங்கன்னா நீங்கள் திருப்பதி லட்டை சேம் அதே குவாலிட்டி உள்ள அதே லட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த லட்டை எப்படி வாங்கிட்டு வராங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து டைரெக்டாக இந்த கோயிலுக்குன்னு தனியாக வந்து லட்டை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் சனிக்கிழமைகளில் இங்கே வந்து இந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இந்த லட்டை வாங்கிட்டு போய்க்கலாம். இந்த கோயிலையுமே திருப்பதி போலவே பல விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆள் வந்து எவ்வளோ லட்டு வேணாலும் வந்து வாங்கிட்டு போக முடியாது. ஒரு ஆளுக்கு வந்து 2 லட்டு தான் கொடுக்குறாங்க. 2 லட்டு வந்து 100 ரூபாய். அதுவும் வந்து லட்டு அந்த வாரத்துக்கு எவ்வளோ லட்டு வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த லட்டு இருக்கிற முடியும் தான் வந்து பக்தர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த லட்டு தீர்ந்து போச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் சனிக்கிழமை தான் வந்து லட்டு வாங்கிக்க முடியும். அதனால சீக்கிரமாக போகிறவங்களுக்கு லட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சென்னையில் தியாகராய நகர் பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமைகளில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போயிட்டு திருப்பதி லட்டை தாராளமாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வெளியூர்லேருந்து அந்த பக்கம் நீங்கள் போகிறீங்க இல்லை வந்து பெருமாளை வழிபடுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பெருமாளை வழிபட்டுட்டு நீங்களுமே அந்த லட்டை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் ஜெனரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.